Hi, good evening everyone. This is Bharati from Use Makeover. ஆக்சுவலி எனக்கு கேட்டிருந்தீங்க ஸ்கின் ரொட்டீன் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் ரெகுலராகவே ஸ்கின் ரொட்டீன் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். லைக் நான் வந்து மார்னிங் ரொட்டீன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஷாப்புக்கு கிளம்புற டோனர் வந்து போட்டுப்பேன் அண்ட் ஒரு மாய்ஸ்சர். ஸோ அது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு டோனர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஒரு மாய்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணுவேன். இது வந்து ரெகுலர் ரொட்டீனு. அந்த டோனர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அரோமா மேஜிக்கோட தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டோனர். ஸோ ஐ ஜஸ்ட் என்னன்னா, என்னோட போர்சஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகுது. அதனால ஐ ஹாவ் இந்த ரீசனுக்காக தான் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே அது வந்து நல்லா நீட்டாக பார்த்துக்கும். அண்ட் என்னோட மாய்ஸ்சர், அம்மா என் கிட்ல என்னோட மாய்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா. அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் டப்பா, அதான். மேம், இது எதுவும் உங்க கிட்ல புதுசா இருக்கு, நான் பார்த்ததே இல்லை. இது ஐயோ, பார்த்துட்டிங்களா? போச்சு. அது ஆக்சுவலி இது ஒரு சீரம். ஏஜ்னிங் ஃபேக்டர் தெரியாமல் இருக்கிறதுக்காக அரோமா மேஜிக்கில். இது என்னோட ஸ்கின்னோட சீக்ரெட்டு. இது அடுத்த வீடியோவில் என்னன்னு சொல்கிறேன். பார்த்துட்டாளுங்க. போச்சு. எஸ், இது என்னோட மாய்ஸ்சர். ப்ளம்மோடது நான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. ஏன்னா என்னோட ஸ்கின் வந்து ஆயில், அதனால மேக்ஸிமம் ஆயில் ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாட்டர் பேஸ், அக்வா பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லது. சீக்கிரமாக பெனிட்ரேட் ஆகிடும் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இதுதான் என்னோட ரெகுலர் ரொட்டீனான ஒரு விஷயம் தான் இது. இந்த ஸ்கின் ஃபேக்டர், இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுற கிட்டத்தட்ட ஒரு 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஏஜ்னிங் ரிங்கிள்ஸ் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் இது எப்படி நான் யூஸ் பண்ணுறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில்